அடுத்தது நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்சர்ட்டில் இந்த வேர்ட் ஆர்ட் அப்படின்ற ஒரு டாபிக் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா? இப்போ இதில் இந்த விஷுவலை நீங்கள் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸில் வந்து ஏ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இந்த ஸ்டைலில் நீங்கள் உங்கள் டாக்குமெண்ட்டில் ஏதாவது ஒரு டிசைன் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ணால் நான் இது கொஞ்சம் கீழே ட்ராக் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ இதில் பாருங்கள், எனக்கு இந்த ப்ளூ கலர் எனக்கு தேவைப்படுது, இல்லை இது எனக்கு இந்த ஷேடோ ரிஃப்ளெக்ஷனோட எனக்கு தேவைப்படுது அப்படின்னா இது நீங்கள் கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் யுவர் டெக்ஸ்ட் ஹியர் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கு. இங்கே நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களுக்கு என்ன டெக்ஸ்ட் வேணுமோ அந்த டெக்ஸ்ட் நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ இதில் டைப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலர்ஸ் எனக்கு பிடிக்கல, வேறு ஏதாவது கலர்ஸ் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஃபில் கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நான் பேக்ரவுண்டில் ஃபில் கலர், இந்த பாக்ஸுக்கான ஃபில் கலர் நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இல்லை எனக்கு இந்த ஃபில் கலர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஃபில் கலரில் போயிட்டு நோ ஃபில் அப்படிங்கிறது கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டெக்ஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக நீங்கள் கலர்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா வேர்ட் ஆர்ட் ஸ்டைல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்ட் கலர்ஸ் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிளாக் ஃபில் இருக்குது. இப்போ பிளாக் ஃபில் வேண்டாம், எனக்கு ஒரு ரெட் கலர் ஃபில் வேணும் அப்படின்னா ரெட் கலர் ஃபில் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்துடும். சரிங்களா? அதே மாதிரி அவுட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஏதாவது ஒரு எல்லோ கலர் ஃபில் வேணும் அப்படின்னா எல்லோ கலர் ஃபில், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச மாதிரி. அதே மாதிரி பாருங்கள், ஷேடோ வேணுமா, ரிஃப்ளெக்ஷன் வேணுமா, க்ளோ வேணுமா, இது ஒவ்வொன்றும் வந்து பாருங்கள் ஒவ்வொரு டிசைன். ஓகேங்களா? இப்போ எனக்கு ரிஃப்ளெக்ஷன் வேணாம், எனக்கு க்ளோ வேணும் அப்படின்னு நான் க்ளோவை சூஸ் பண்ணேன்னா எனக்கு அதுக்கேற்ற மாதிரி எனக்கு டிசைன்ஸ் எனக்கு மாறி இருக்கீங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஈஸியாக உங்கள் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு வேர்டை வந்து நீங்கள் போட்டுக்க முடியும். ஓகேங்களா? இதுதான் வேர்ட் ஸ்டைல்னு சொல்லுவாங்க, வேர்ட் ஆர்ட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி உங்களுக்கு உங்கள் டாக்குமெண்ட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இது ஈஸியாக நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா?